இது முதல்ல கேள்விப்பட்டுட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், கேட்கலாமா? In the rain, I am singing in the rain. I want more in the rain. வீடியோவை நிறுத்திட்டு கூகுள்ல போய் கிளாக் இல்லனா வாட்ச் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன இமேஜ் கிடைக்குது அப்படின்னு பாருங்க. பார்த்தாச்சா? எல்லா இமேஜ்லயும் நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், அனலாக்ல. ஓகேவா? என்ன அப்படின்னா எல்லா கிளாக்லயுமே டைமிங் வந்து 10:10 அப்படின்னு தான் இருக்கும். இந்த 10:10 டைமுக்கு நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. ஆனா நான் படிச்ச போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு கான்ஸ்பிரசி சொல்றேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் இறந்த டைம் 10:10 தான், அதனாலதான் 10:10 இருக்கான் அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் ஆர் கிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்ண ஆள் வந்து இறந்தது வந்து 10:10 தான், அதனால 10:10 அப்படின்னு வச்சிருக்காங்களாம். ஆனா ஒரிஜினலான ட்ரூத் என்னன்னு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம், என்னது? a product for positivity அப்படின்னு. it is another product for positivity. yes, timex அப்படிங்கிற வாட்ச் கம்பெனி 10:10 அப்படிங்கறதுல வச்சாதான் டைம் வந்து ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கான். முதல்ல அவங்க 8:20ல வச்சாங்க. சோ அது வந்து பெரிய முள்ளு வந்து 4லயும் சின்ன முள்ளு வந்து 8லயும் இருக்கும், அதனால 8:20ன்னு வச்சாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கிளாக் இருக்கும்போது அந்த இமோஜில வந்து சேட் இமோஜி தருதான், அதனால அவங்க 10:10 அப்படின்னு மாத்தினாங்களாம். 10:10 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மைலிங் இமோஜி வருது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிராண்டிங்க்கு அதெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கான். அந்த வி ஷேப்ல அந்த 12க்கு கீழே அழகா வந்து அந்த கம்பெனிஸ் நேம், வாட்ச் கம்பெனிஸ் நேம் செட் ஆகுதான். அது ரொம்ப அழகா இருக்கான். அதனால எல்லா வாட்ச் கம்பெனியுமே 10:10 அப்படின்னு அவங்களோட கிளாக்ல, அவங்களோட டைமர்ல செட் ஆகி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. So when we see a watch advertisement, we eventually feel a positivity. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அந்த ஸ்மைலிங்னஸ் இருக்கும், அந்த அட்ராக்டிங் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நெகட்டிவா இருக்கும்போது பார்த்தா அது நெகட்டிவா இருக்கேன்னு தோணும், பாசிட்டிவா பார்க்கும்போது அது பாசிட்டிவா இருக்குன்னு தோணுது, அது வாங்கணும்னு தோணும். அந்த மைண்ட் செட்டை ஸ்டியர் பண்ண அந்த மார்க்கெட்டிங் ஐடியா தான் எவ்ரி வாட்ச் அண்ட் கிளாக் கம்பெனி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? பாய்.